அதோ பாரு தூரத்துல அண்டார்டிகா மலை சுக்கி உங்க அம்மா ஒருத்தரடா போன் இருக்கு ஒருத்த யாரா இவனுங்க இப்போ ஒரு 10 செகண்ட் போச்சா எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அவ்வளோதான் வாழ்க்கை. ஹலோ ஜீஸ், இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி? ஹலோ ஜீஸ், ஆரஞ்சு ஹலோ 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 ஜீஸ், இன்னைக்கு ஹலோ 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 வெளியே போடா. ஹாய் ஜீஸ், இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா, சின்ன வயசுல ரொம்ப அசிங்கப்பட்டிருப்போம் பாத்தீங்களா? ஸோ அந்த டாபிக், அந்த இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா ஷேர் பண்ணி உங்ககிட்ட சொல்ல போறோம். மாதேஜி, உங்களோட இன்சிடென்ட் என்ன? நான் ஒரு ஆய் ஸ்டோரி சொல்ல போறேன். நானும் ஒரு ஆய் ஸ்டோரி சொல்லுவேன். அப்ப 2 ஆய் போடுவேன். அடங்கொக்காலவனே, இது உனக்கு ஒரு பெருமையாடா. நான் மயில் ஸ்டோரி சொல்ல போறேன். நான் பிரின்சிபல் ரூம் ஸ்டோரி சொல்ல போறேன். எனக்கு எக்ஸாம் ஜி, பப்ளிக் எக்ஸாமா இல்ல ரிவிஷன் எக்ஸாம். ஓகே, உங்க ஆயை பத்தி அசிங்கப்பட்டிருக்காண்டா அவன். உங்க ஆயை ஷேர் பண்ணுங்க ஜி. நோ தப்பாக்குதுண்ணா. யா சரி. அப்போ வந்து நான் சின்ன பையன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன் ஜி. இப்பயும் அப்படிதான் இருக்கு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண தட்ஸ் யூத். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன் ஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வந்து லஞ்ச் பிரேக் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பீரியட். அப்பயும் லைட்டா வயிற்ற கலகிடுச்சு. நான் மேம் கிட்ட எழுந்து கேட்கறேன், என் மிஸ் கேக்குது, மேம் பாத்ரூம் மேம் அப்படின்னு கேட்கறேன். அவங்க என்ன சொல்றாங்க, இப்பதானே லஞ்ச் முடிஞ்சது, அதுவும் நான் பாத்ரூம் உட்காரன்ட்டாங்க. மேம் அர்ஜென்ட் மேம், அர்ஜென்டா இங்கேயே போனாங்க. அவங்க சொல்லியிருக்க வேண்டியது என்னன்னா, அதுனா உண்டியலா போட்டோடே வெளியே வருது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அங்கேயே போக சொன்னாங்க பாருங்க. ஓகே மேம் சொல்ல உக்காந்துட்டேன். நானும் கட்டுப்பத்தி பார்த்தேன், செட் ஆகல. அப்ப என்ன பண்ணிருப்பேன், குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போட்டுருப்போமா, பொண்ணு உக்காந்துக்கிறேன். ஒரு லெவல் மேல முடியல, டெஸ்க் இருக்கும், டெஸ்க்கு கீழே அப்படியே உக்காந்துட்டேன். டெஸ்க்ல கை வச்சிருக்கேன், டெஸ்க்ல கை வச்சு அப்படியே கீழே உக்காந்துட்டேன். அப்படியே உட்காந்து என் மைண்ட் எல்லாம் ஓடுதுன்னா, ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் வெளியே வராது, அப்படியே போயிடலாம்னு நினைச்சு அப்படியே போயிட்டேன். கீழே பேக் உட்காந்துக்கிறேன், எல்லாம் வந்து எட்டி பாக்குறானுங்க. பார்த்தா போயிட்டேன். வெளியே சொல்றாங்க, எல்லாம் வாய மூணு பாக்குறாங்க, மூக்கே மூணு வாய மூடி பாத்துறாங்க. வெளியே வந்து ஏன்டா சொல்லிருக்கலாம் கேட்டாங்க மேம். நீங்க தான் மேம் இங்கே போக சொன்னீங்க. இதே மாதிரிதான் போன் பண்ணி சொன்னாங்க எங்க அம்மா கிட்ட. எங்க அம்மா வந்தாங்க ஸ்கூலுக்கு, அப்ப இதே சொன்னேன். நான் மேம் கிட்ட சொன்னேன், மேம் தான் இங்கேயே போன்னு சொன்னாங்க, நான் இங்கேயே போயிட்டேன் அப்படியே சொன்னேன். நீங்க சொன்னதுதான் செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான், ஞாபகம் தப்பு இல்ல. இதான் என்னுடைய எம்பாரசிங் மூமெண்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட். அதுக்கப்புறம் எப்ப வெளியே போயிருக்கீங்க ஜி? அதுக்கப்புறம் போல. ஓகே, சூப்பர். நீங்க உங்க ஆய் சொல்லுங்க. வந்து இவனாச்சு பரவாயில்ல, 1வது படிக்கும் போது, நீ 10வது படிக்கும் போதா, காலேஜ் படிக்கும் போது சொல்றேன், கிளியரா சொல்றேன். ஆக்சுவலா வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு மேரேஜ், ஓகேவா? நாங்க எக்மோர்ல இருந்தோம். ஆய் ஸ்டோரி தான் இது. எக்மோர்ல இருந்து பல்லாவரத்து வரைக்கும் ட்ரெயின்ல போறது. எனக்கு வந்து காலையில ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு பல்லாவரத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஒரு டீன் ஒண்ணு போட்டு குத்தாண்டா அவன் காலையில. அதுல வந்து அந்த சுக்கு மிளகெல்லாம் போட்டு நல்லா போட்டு கொடுத்தான். டீ நல்லா இருந்து குடிச்சிட்டு ட்ரெயின் ஏறுற தண்டா தெரியும் வந்தது வேற. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்னா, பல்லாவரத்துல இறங்கனே பாத்ரூம் தேடுறேன், இல்ல அங்க பாத்ரூம் இல்ல. கோவில்ல கல்யாணம், இருக்கிறவனுக்கு ஒரு இடத்துல பாத்ரூம் இல்ல, இன்னும் முடியல. கிளம்பி கோவில்ல கல்யாணம், ஓகேவா? கோவிலையும் போய் தர்றேன், எங்கடா பாத்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கேயுமே பாத்ரூம் இல்ல. அவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிச்சு ஆக்சுவலா. என்னதான் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஃப்ரெண்டு வீடு அவங்க அங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் அவங்க ஃப்ரெண்டு வீடு, ஓகேவா? எல்லாரும் கல்யாணம் முடிச்சு அங்க இருந்து கிளம்புற இதுல இருக்காங்க. நான் வந்து அவங்கிட்ட அவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி பிளாஸ்ட் ஆகிற நிமிஷத்துல இருக்குது. அது ஓகேவா? நசிங்கனே இருந்திருப்பாங்க. அடிக்கடி போகிற இடத்துல ஓகேவா? அவ்வளவு தூரம் அடக்கிட்டேன். அவன் வீடும் பக்கத்துல இருந்து பைக்கு தப்பா கூட எடுத்துக்காத, வீட்டுக்கு கூட்டு போய் விடுற ஆடிட்டேன். அவனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள போயிட்டு பாத்ரூம்லயும் போய் உட்காந்துட்டேன். அவங்க வந்துருச்சு. கரெக்டா பாத்ரூம் ஓபன் பண்றேன்.
கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க ஆரத்தி எடுக்கிறவங்க எல்லாம் இப்படி நிக்கிறாங்க முன்னாடி பாத்துட்டு எல்லாரும் எழுதுமா பாக்குறானுங்க. இவன் யாரு பாத்ரூம் வந்து வரான். அந்த காமெடி பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. உங்க வீட்டுல கக்கூசு போனதுக்கு ரொம்ப சாரி. அவங்க அண்ணன் மாலையும் கழுத்துமா இப்படி பாக்குறேன் கக்கு சொல்லி அப்படின்ற மாதிரி எனக்கா ஒரு மாதிரி அப்படியே இருக்குது. அப்படியே வெளியே விட்டேன் அப்படியே லைசா அப்படி போயிட்டேன். ஆக்சுவலா இப்ப நான் ஒர்க் பண்றதுல கூட பாத்ரூம் போயிட்டு வரோம்னா இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் அதுலயும் உங்க கால்ல தண்ணி நீங்க பாத்ரூம் அதோட விடுங்க ஜி. ஸ்கூல் டைம்லாம் 10th வந்து பாத்ரூம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா உள்ள போனதுக்கு அப்புறம் அப்பதான் பிரேக் விட்டுருவாங்க. எல்லாம் வந்துருவானா. நான் கால்ல பாத்துக்கு வச்சிருக்கேன், கால் தெரியும்னு சொல்லி வெஸ்டர்ன் டாய்லெட்ல இப்படி பயமா கொஞ்சம் ஸ்கூல் வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருந்ததா? எங்க ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல பாத்ரூம் கதவே இருக்காது. இல்ல கேளுங்க, எவனா பாத்துறான்னு நம்ம போறதா போய் சொல்றோம். ஐயோ மாதிரி தண்ணி ஊத்துவானுங்க. மச்சான் தண்ணி போடுறான் ஆய்ப்பையாமத்தான் சொல்லி விட்டுருவாங்க. நல்லா இருந்தது ஆயிடுச்சு 2 பேரும். அந்த உள்ள உட்காந்து அந்த சவுண்ட் கேட்கும் போது கால் அதிகமா அதாவது உள்ள நம்ம இருப்போம். ஏன்னா அவங்க மச்சான் நீ தானே பேசவே மாட்டேன். எவ்வளவு வேணா பேசு, நீ என்ன வேணா பேசு, நான் பேச மாட்டேன். அதுவும் வெளியே வேணா இருக்கான்னு பார்த்துதான் வெளியே வருவேன். அங்கதான் ஆய் டாபிக் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, நான் லாஸ்ட் தான் ஏன் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லலாம். சொல்லியா அவனுக்கு மைக் இருக்கியா? இந்த மைக் ஆக்சுவலா நான் அசிங்கப்பட்ட தருணா, நானும் ஒரு பையனும் சிங்கிள்ஸ் போட்டு வந்து ஸ்கூல்ல. இது போட்டு இருக்குதே, நீ உள்ள என்ன பண்ற? நீங்க எப்படி அசிங்கப்பட்டது கொஞ்சம் சொல்லுங்க ஜி. நானும் ஒரு பையனும் ஸ்கூல்ல சண்டை போடணும் ஜி, சிங்கிள்ஸ் ஜி. அவன் நஷ்டான் ஜி, பயங்கரமா நஷ்டான். நானும் அவன் அடிக்க போய் அடி வாங்கிட்டேன். அடி வாங்கிட்டு விட்டு ஒத்துக்கிறான் பாரு, வேற லெவல். கண்ணுல ஒண்ணு நகைப்பட்டு ரெட் ஆயிடுச்சு. பூரா விட்டான். பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, சும்மா இல்லாம வந்து HM போய் டீச்சர் கிட்ட சொல்லிட்டாங்க. பசங்க ஃபர்ஸ்ட் அத பண்றதுக்கு முன்னாடி உன் உசு பேட்டி இல்ல ஜி, அடி வாங்கிட்டேன். டீச்சர் சொன்னாங்க, என்ன ராஜேஷ் வந்துருவா வச்சுக்கிட்டாங்க சொல்லிட்டானுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மிஸ் என்ன பண்ணாங்க, வா 2 பேரும் வா சொல்லி பிரின்சிபல் ரூம் கூட்டு போயிட்டாங்க, HM ரூமுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, அங்கேயே எங்களை திட்டி அமைச்சிருக்கலாம். திட்டாம எங்க அம்மா அப்பா போனு, அவங்க அம்மா அப்பா போனு எத்தோன்னு அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்றாரு. என் பையனை ஏமாச்சது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இவன் நானே வெளிலதான் உட்காந்து கேட்டா சொல்ல முடியல. நானு அவங்க அப்பா வந்து எனக்கு தானே தெரியும் என் பையனை ஏமாச்சது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். நாங்கெல்லாம் வந்து ஒரு டீசென்ட்டா வந்தோம். அவங்க அப்பா கத்துறாரு, அவங்க அம்மா கத்துறாங்க, அவங்க அப்பா கத்துறாங்க. இப்படி திட்டிக்கிறாங்க 2 பேரண்ட்ஸும். எங்க அப்பா எங்க அம்மா சண்டாக்காங்க, அவங்க அம்மா அப்பா HM பண்ணிட்டாங்க. நல்லா நீ சரியில்லை போடு HM போடு. லாஸ்டா HM வந்து 2 ஃபேமிலியும் சால்வ் பண்ணிட்டு 2 பேரும் கை குத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்கன்னு சொல்லி 2 பேரும் அனுப்பிச்சிட்டாங்க. நடந்துனே போறேன். வீட்டுக்கு போனா நம்ம காலிடா நடிப்பாங்க. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா எதுவுமே பேசாம வீட்டுக்கு போனா சாம்பாரு வெண்டைக்காய் பொரியல் நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு எங்க அப்பா சொல்றாரு, எங்க சித்தப்படாதாங்க, என்ன கண்ணா ராஜேஷ் சிங்கிள்ஸ் போட்டான், அதான் அடி வாங்கிட்டு வந்துட்டான். உண்மையான எம்பாரஸ்மெண்ட் எங்க அப்பா வந்து சிங்கிள்ஸ் போட்டா அடி வாங்கிட்டு வந்திருக்கான். வெளிலதான் போறேன் ஜி. பசங்க என்ன ஸ்கூல் அடி வாங்கிட்டியாமா, ஸ்கூல் அடி வாங்கிட்டியாமா கேக்குறானுங்க. எனக்கா என் அச்சன்டா தெரியும். ஆக்சுவலா நான் அச்சன், நானும் ஒரு அடி அச்சன்டா. ஆனா நைட்டு என்கிட்ட அடி வாங்கிட்டான். அவன் நைட்டு அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. அதுதான் நான் இதுவரை பெருக ஞாபகம் இருக்கு. அன்று முதல் இன்று வரை அடிதாங்கி என்று உங்க பேர் மாற்றப்பட்டது. அடிதாங்கி ராஜேஷ். அடிச்சுட்டு பேர் அடி வாங்கின மாதிரி பேர் இருந்துச்சு. ஓகே, வெரி குட். டனிமா, உங்களோட எம்பாரசிங் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு சொல்றீங்களா? ஆக்சுவலி வந்து இது ரிவிஷன் எக்ஸாமுக்கு நடக்குது, ஓகேவா? எல்லாருக்குமே வந்து ஓகேப்பா நல்லா சார் வரணும், நல்லா பார்த்து வரணும். அப்பெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவாலாம் எனக்கு ரிவிஷன் எக்ஸாம் தானே அப்படின்னு நல்லா படிக்க மாட்டேன். ஆனா வந்து ரிவிஷன் எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா போயிட்டேன். எதுவுமே படிக்க சுத்தமா எதுவுமே தெரியாது. போனேன், பார்த்தோன்னே எங்களோட கிளாஸ் சாரு, ஆஹா நமக்கு ஃபேவர் சாரு பார்த்து எழுத விட்டுருவாரு. அவர் எப்பவுமே பார்த்து எழுத விட்டுருவாரு. ஓகே பார்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 30 மினிட்ஸ் போயிடுச்சு. அப்போ இருக்கேன், சார் முடிஞ்சே பார்த்துன்னு இருக்கேன். எனக்கு கேட்கலாமா சார்கிட்ட கேட்கலாம். முன்னாடி இருக்க பையன் அவனும் படிக்கல போல. சார் ஏதாவது பார்த்து எழுத அவன் கேட்கறான் எனக்கு முன்னாடி. சரி ஓகே பார்த்தல அவரும், சரி ஏதாவது நான் பார்த்து எழுதிக்கிறா விட்டு ஏதாவது இருந்தா எடுத்துக்கூடா அப்படின்னு
என்கிட்ட விட்டும் இல்ல இதுல மானக்கீடு. விட்டும் இல்ல. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே சார் இப்படி போறாரு, பேக் அங்க இருந்துச்சு, யார் பேக்னே தெரியல, அங்க பேக் இருந்துச்சு, புக் இருக்கும், புக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேருக்கு யாருக்கும் தெரியாம டக்குன்னு போய் புக் எடுத்துட்டு வந்துட்டு இப்படி கீழே வச்சுட்டு மேல உட்காந்துட்டேன். உட்காந்து நான் இப்படி உட்காந்து எழுதிட்டே இருக்கேன். உட்காந்து போறா தெரியும் ஐயா இங்க கால் இது இருக்குல்ல, அங்க வச்சு நான் உட்காந்துட்டேன். சரி சாரை வந்து பார்த்து அவர் விட்டுருவாரு, அவரு என்ன நம்ம சார் தானே பார்த்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். நல்லா எழுதிட்டே இருக்கேன். சடனா யாரோ நிக்கிறாங்க இந்த இடத்துல. யாருன்னு பார்த்தா அந்த இன்வெஸ்டிகேஷன் வருவாங்கல்ல, அவங்க நிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு மூமெண்ட்ல இருந்தாரு, நான் பார்த்துட்டேன். அதனாலதான் நான் சார் கிட்ட கேட்கலாமா அவர் என்ன சொல்ல போறேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலை இப்படி நிக்கிறாரு. அப்படின்னு சொன்னோன்னே எடு நான் பார்த்துட்டேன் எடு அப்படின்றாங்க. நானும் ஏன் சாரு பாக்குறாரு, புக் வச்சுருந்தீங்களா என்ன பண்ணுங்க அப்படின்னு என்ன கேட்கறாரு. நான் அவரே மாட்டி விட முடியாது, நீங்க வரதுக்கு உங்களுக்கு தெரியாது, நான் அதனால சும்மா பார்த்துட்டு இருந்தேன் வா அப்படின்னு சொல்லி அப்பயே பேப்பர்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை போட்டு அப்படின்னு எழுதிட்டாங்க. எழுதி விட்டாங்க. எனக்கு அது எம்பாரஸ்டா இல்ல. டிவிஷன் எக்ஸாம் தானே, இங்கேயே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒருத்தர கூப்பிட்டு நீ என்ன பண்ணேன், என் பேப்பர் வருது இங்க வா அப்படின்னாங்க. என்ன காப்பின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அந்த மிஸ் ஃபேவர், அவங்களும் நல்லா பேசுவாங்கன்றதால ஆமா மிஸ் பார்த்து எழுதுனேன் அப்படின்னு ஒரு மாதிரி தனவட்டா பார்த்து எழுதுன்னு என்கிட்ட சொல்றியா போடு முட்டை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். பாத்ரூம் வீட்டு நான் சாரு பார்த்து கூட சொல்ல முடியாது. அழுதுட்டீங்களா உண்மையிலே? பாத்ரூம் போய் யாருக்குமே தெரியும் அழுதுட்டு வந்து உட்காந்துட்டு என் பக்கத்துல இருக்கவங்களா மொத்தமா திருச்சிடா அன்னைக்கு டே ஃபுல்லா அவன் சொல்லிட்டே இருக்கான். இருந்தா சாரி சொல்லிருக்கலாம்ல, நான் என்னடா சாரி சொல்லிருக்கேன். எனக்கு அழுவுற கண்ணு தண்ணி நிக்குது, நான் அவங்க முன்னாடி அழுவ முடியாது, அழுதுட்டு அதையும் பத்தி சொல்லுவான். அதுவும் இல்லாம எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு எங்க அம்மாவை மட்டும் கூப்பிட கூடாது. அது நல்ல வேலையா அந்த டிவிஷன் எக்ஸாம்க்கு யாரையும் கூப்பிடல. ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி, ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. இதே ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர் ஆனா அழுவ முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ஃபுல்லா சுத்திட்டே இருந்தேன். சரி நீங்க இது மாரி எங்க ஸ்கூல்ல எப்படின்னா ப்ரேயர் எப்பவுமே கிரவுண்ட்ல தான் வைப்பாங்க. உங்க ஸ்கூல்ல நான் +1 +2 படிக்கும்போது ஃபுல்லா கிளாஸ்ல இருப்பாங்க. ஆமா சம்டைம்ஸ் கிரவுண்ட்ல வந்து 6th ல 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கிரவுண்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? எவரி இது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நீராரும் ஓகே அதுலேருந்து தமிழ் வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளாஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு 5 நிமிஷம், அதாவது இன்னைக்கு நியூஸ் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லிட்டு அது பொருளா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க, ஜிகே கொஸ்டின்ஸ்மே சொல்லுவாங்க. அதுல எல்லா கிளாஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு கிளாஸ்லயே 5 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நாள் வந்து எங்க செக்ஷன் வந்து யாருன்னா குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து திருக்குறள் சொல்ல சொல்லி என்ன கொடுத்துட்டேன். திருக்குறள் சொன்னா சொல்லிட்டு பொருள் சொல்லணும். பல குரல் பேச ஓகேங்களா? கிரவுண்ட்ல தண்ணி இருந்துச்சுன்னா அன்னைக்கு அசம்பிளி நடக்காது, கேன்சல் ஆயிடும். அந்த ஒரு வாரம் கிரவுண்ட்ல மழை பெஞ்சுன்னா நல்லா மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கு டே கிட்ட வர செம்ம பக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் பேசணும். அதுவும் கரெக்டா நாங்க பேசுற அந்த ஸ்டேஜ் வந்து எங்க கிளாஸ் பசங்களா இருப்பாங்க, இங்கதான் எங்க கிளாஸ் பசங்க இருப்பாங்க, பக்கத்துலயே இருக்கும். ரொம்ப ரொம்ப கலாய்ப்பாங்க. அதை நான் சொல்றது என்ன நடக்குதுன்னு. ஓகே கிட்ட வர செம பயம் ஆயிடுச்சு. பயம் வரும்போது மழை பெஞ்சிடும். லைட்டா தண்ணி நின்னா கூட ஏன்னா பசங்க நிக்க முடியாது ஸ்டாண்டிங்ல. மழையே பெய்யல, நீங்க பாத்துக்கோங்க. மழை காலம் தான், மழையே பெய்யல. சரி நிக்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. ஓகே திருக்குறள் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நிக்கிறேன், பிராக்டிஸ் பண்றேன். பதட்டத்திலே சொல்றேன், ஐயோ வந்து நான் கரெக்டானு. எனக்கு அந்த எப்பொருள் வாய் யார் வாய் கேட்பேன், அதுதான் எப்பொருள் யார் வாய் கேட்பேன். யோகி பாபா சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். ஃபுல் ஸ்டாப். ஏன்னா ரொம்ப வருஷமா ஸ்கூல் படிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் சீனியர்ஸ்க்கு எனக்கு தெரியும். பார்க்கும்போது என்ன சிரிக்கிறாங்க, ஏன்னா பக்கத்துல இருக்காங்களா. மறந்துச்சு உண்மையிலே, நல்லா உண்மையிலே மறந்துச்சு. எங்க பசங்க சும்மாலம்னா தம் பண்ணிட்டாங்க, குரல் முச்சனை கிளாப் தட்டிட்டாங்க. பேசும்போது தட்டுவோம். குரலை கொஞ்சம் முடிச்சுட்டு பொருள் சொல்லியிருந்தா கூட இன்னொரு சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் குரல் சொன்னா பொருள் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னா ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு கிளம்புறான். எல்லாரும் பாக்குறாங்க, பொண்ணுங்க வேற எல்லாரும் பாத்திச்சுங்க. என்னடா பொருளே சொல்ல, ஏன்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்றோமோ அந்த டே ஃபுல்லா தான் நடக்குமே. இவர் சொன்ன மாதிரி என்னடா பொருளே சொல்லாம வெறும் குரல் மட்டும் சொல்ல மச்சா, அதுல கிளாப் தட்டாங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கடுப்பான மூமெண்ட் சொல்லாம கொஞ்சம் நல்லதான் இருந்துச்சு. நல்ல பொருள் மறந்துட்டேன் நான். அதனால எனக்கு அதுதான் எம்பராசிங்கான மூமெண்ட். அப்புறம் பிட்டுலாம் சொல்லுவேன், நான் நிறைய மாட்டியிருக்கேன். அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் அசிங்கப்பட்டது இல்லை. இதுதான் ரொம்ப அசிங்கமான மூமெண்ட்.
ஆய் கதையும் இருக்கு. ஆய் கதை நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க. நீ சொல்லுங்க உங்க ஆய சொல்லுங்க. ஆய் கதை என்னன்னா பஸ்ல போயிட்டு ஸோ எல்லாரோட எம்பாரசிங் ஸ்டோரி சொல்லிட்டீங்க. ஆனா ரொம்ப நேரம் தான் செஞ்சுது. உங்களோட ஸ்டோரி எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பேசலாம். அதுவும் பேசலாம். வணக்கம், நாளைக்கு பார்ப்போம். நல்ல புள்ள ஐயா சொல்ல வேலை இல்ல